ஆவிகளுக்கு எப்படி காது கேட்கும், எப்படி கண்ணு தெரியும்? நான் ஒரு சின்ன ட்ரையல் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மனசுக்குள்ளே இப்போ நான் கீழே ஒரு டெக்ஸ்ட் எழுதுகிறேன், மந்திரம். இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்கள். ஓகேயா? இப்போ இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் உள் நாக்கு அசைகிறத மீண்டும் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். உள்ள நாக்கு அசைதா? இப்போது உங்களுக்கு உள் நாக்கு என்ன சொல்லுச்சோ உங்கள் காதின் உட்புறம் உங்களுக்கு அந்த ஓசை கேட்டுச்சு. இதே தான் நடந்துச்சு. உங்கள் கண்ணு பார்த்துச்சு, உங்கள் உள் நாக்கு அதை படிச்சிச்சு. நாக்கு நீங்கள் மனசுக்குள்ளே பேசி பாருங்களேன். என்ன வேணாலும் நீங்கள் என்ன வேணாலும் கற்பனையில் மனசுக்குள்ளே பேசுங்க, உங்கள் நாக்கு உச்சரிக்கும். நாக்கு உச்சரிக்காமல் உங்களால் எதையுமே மனசளவில் திங்க் பண்ண முடியாது. அந்த வைப்ரேஷன் நேராக உங்கள் ஹார்ட்டுக்கு தான் போகும். இந்த ஹார்ட்டில் தான் சோல் அப்படிங்கிற ஒன்று, உயிர் அப்படிங்கிற ஒன்றே இருக்குது. அதனால தான் சொல்லுவாங்க, என் இதயத்தையே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த இதயத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, அதிகப்படியான சக்தி இதுக்குள்ளே உள்ளே போச்சு அப்படின்னா அவங்க பரமாத்மாவே மாறிடுவாங்க. இதுதான் சீக்ரெட். உங்களுடைய மொத்த கருணையும் இந்த இருதயம் என்ன மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மூலக்கூறுகள் தான் உயிருக்கான மூலக்கூறு. இந்த உடம்புல ஒவ்வொரு பகுதியுமே ஒவ்வொரு செல்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்போ வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய செல்கள் வேறு, மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் வேறு, இந்த கைகளில் இருக்கக்கூடிய செல்கள் வேறு. அப்படி இருதயத்தில் உள்ள செல்களை நீங்கள் பிரித்து அதை என்ன செல்கள் எதனால் ஆக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உயிரினுடைய மூலக்கூறு. இப்போது ஆவிகளுக்கு இதுதான். இப்போ ஆவி என் பக்கத்தில் ஒன்று நிற்குது அப்படின்னா அவங்களால நிற்க முடியும், பறக்க முடியும், நடக்க முடியும், என்னை பார்க்க முடியும், நான் பேசுகிறத கேட்க முடியும். ஆனால் அவங்கள நான் பார்க்க முடியாது. இது இந்த போலரைஸ்டு கிளாஸ்ன்னு ஒன்று சன்கிளாஸ் போடுவோம் இல்லையா? அந்த சன்கிளாஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் தெரியும். அதை கழட்டிட்டிங்கன்னா நார்மலாக என்ன இருக்குதோ அதுதான் தெரியும். அவ்வளோதான் இந்த ஆவிகளுடைய உலகமே. எனக்கு இப்போ ஆவிகளை பார்க்கக்கூடிய ஒரு போலரைஸ்டு கிளாஸ் கிடச்சிச்சின்னா அதை போட்ட உடனே அந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற எல்லாமே தெரியும். கழட்டிட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன தெரியுதோ இந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறது தெரியும். இந்த கண்ணுங்கிறது 430 டெராஹெட்ஸ்லேருந்து 770 டெராஹெட்ஸ் இந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற ஒரு புகைப்படங்களை மட்டும்தான் என்னால் பார்க்க முடியும். அந்த கிளாஸ் போட்டேன்னா இதை விட சின்னதாக இருக்கிற டெராஹெட்ஸையும் என்னால் பார்க்க முடியும். இந்த லிமிட்டுக்கு எக்ஸீடாக இருக்கிற டெராஹெட்ஸையும் என்னால் பார்க்க முடியும். இவ்வளோதான். இந்த காதும் அப்படி தான், இந்த உணர்வும் இந்த நாக்கு இது எல்லாமே இப்படி தான். இதன் அடிப்படையில் தான் நாம் பேசுகிறது எல்லாமே ஆவிகளுக்கு கேட்குது. இது எப்படி பொருந்ததுன்னு இன்னும் உங்களுக்கு நான் அதான் சொன்னேன் இல்லையா? அவங்களுக்கு என்ன இருக்குது? உயிர், அதாவது இந்த உயிர், இன்னொன்று ஆத்மா, பரம்பொருள் 3 இல்லையா? எல்லாருமே 3 தான். திரியேக நாதன் அப்படிம்பாங்க, ட்ரினிட்டி ஆஃப் காட், திரித்துவம் அப்படிம்பாங்க. 3 ஆக்கல் அழித்தல் காத்தல்னு 3 தேவர்கள் இருக்காங்க அப்படிம்பாங்க. இந்த ட்ரினிட்டி தான் உடல் பொருள் ஆவி அப்படிம்பாங்க. இந்த 3க்கும் தனித்தனி கடவுள். உயிர்னு ஒன்று போச்சு, ஆனால் உள்ள ஆன்மான்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா? அந்த ஆன்மா தான் இவ்வளவு வேலையும் பார்க்குது. இந்த ஆன்மா தான் இந்த இருதயத்தோடு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அதை தான் நம்ம உயிர்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த ஆன்மாவோட மூலக்கூறு தான் இந்த இருதயத்தினுடைய மூலக்கூறு. இந்த ரெண்டும் சேம். அதோட மொத்த ஸ்டோரேஜும் ஹார்ட் தான். அதனால் உங்கள் நினைவுகள் அவங்களால எல்லாமே பண்ண முடியும். அவங்களால ஈவன் அழக்கூட முடியும். கண்ணீர் தான் வராது, ஆனால் அழ முடியும். அவங்களால சிரிக்க முடியும். என்ன வேணாலும் எல்லா இமோஷனும் அவங்களுக்கு உண்டு, அது பண்ண முடியும். இதுதான் இந்த உலகத்தில் நடந்துகிட்ருக்கு.